எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது ஒரு வெரைட்டியான குழம்பு வகை. இது ரொம்ப இந்த குழம்பு வச்சா பார்த்தீங்கன்னா உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த மீன் குழம்புக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்கிறோங்கிறது பார்க்கலாம். 1/2 கிலோ அயில மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு புளி பார்த்திங்கன்னா நல்லபடி இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு எலுமிச்சங்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 2 பழம் போடுறதுனால இந்த அளவு புளி இருந்தால் போதும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/2 கப்புக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 4 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன். தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு 2 சில்லு தான் எடுத்துருக்கிறேன். ஜாஸ்தி போட வேண்டாம். ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுக்கணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிறதுக்குங்க ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா குழையணுங்க, அது வரைக்கும் வதக்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீலோ பண்ணிவிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தூள் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீ கம்மியாக வச்சுட்டு நம்ம இந்த மசாலாலாம் கொஞ்சம் செகண்ட் நல்லா வதக்கி விடலாம். கூட பார்த்திங்கன்னா மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதக்கியாச்சு. இது ஆற வச்சு நம்ம இங்கே அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 புளிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மீன் குழம்பு செய்தாங்க நமக்கு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு கிடைக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துறது. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகணுங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. 1 நிமிஷம் மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட இந்த புளி இது கூட சேர்த்துக்கலாங்க. புளி நான் தண்ணியாக கரைச்சிருக்கிறேன். நம்ம குழம்புக்கு எப்படி அடிஷ்னலாக தண்ணி சேர்த்துவோம், அதனால் புளி தண்ணியாக கரைச்சி வச்சிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் ஜார் கழுவின தண்ணி 1 டம்ளர் இருக்குது, அது சேர்த்துக்கிறேன். குழம்பு திக்காக இருக்குது, இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி பிடிச்சதும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேவருக்கு வேண்டி 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தும் போது குழம்பு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தேங்காயை அரைச்சி ஊற்றுறத விட தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. லேசாக கொதி வரட்டும், நம்ம மீன் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா வாசம்லாம் போயிடுச்சு, பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீன் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மீடியமாக வச்சுட்டு இப்போ மீன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை லேசாக இப்படி கலந்து விட்டுடலாம். இப்போ கலக்கும் போது உடையாது. இனி மீனை நம்ம கலக்கக்கூடாது. இனி இப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம்.
பாருங்கள், குழம்பு 5 நிமிஷம் மீன் போட்டு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பக்குவத்தில் இறக்கிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த குழம்பு வச்சா உடனே காலி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.